வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஏழைகள், உழவர்கள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோரை வளர்ச்சியடைந்த பாரதத்தின் தூண்கள். இந்திய வானில் ஒளி வீசும் விண்மீன் சிக்கிம் என்று 50ஆம் ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. பயங்கரவாதத்தை செய்வது செலவு மிக்கது, அதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டியுள்ளது என உணர்ந்துள்ளது பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வருங்காலத்தில் இந்தியாவுடன் சேரும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. பகல்காம் தாக்குதல் பற்றி விவாதிக்க நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டவில்லை என ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. நெருக்கடி நிலையின் 50ஆம் ஆண்டு நிறைவையொட்டி ஜூன் மாதத்தில் சிறப்பு அமர்வை நடத்துவதாக கருத்து. அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வருத்தம். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருந்ததால் வெற்றி பெற்றிருக்கலாம் என கருத்து. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாக குற்றரசு நீதிமன்றம் கருத்து. டிரம்பால் வரி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு தடை விதித்தது வணிக நீதிமன்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஏழைகள், உழவர்கள், பெண்கள், இளைஞர்கள் ஆகிய 4 தூண்களை கொண்டே வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சிக்கிம் மாநிலம் உருவானதன் 50ஆம் ஆண்டு விழா கேங்டாக்கில் நடைபெற்றது. இதையொட்டி நாணயம், அஞ்சல் வில்லை ஆகியவற்றை சிக்கிம் ஆளுநர் ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் பிரேம் சிங் தாமாங் ஆகியோர் வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் கலந்து கொண்டார். சிக்கிம் மாநிலம் உருவாகி 50 ஆண்டு நிறைவடைந்த விழாவில் காணொலியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி, நாம்சி மாவட்டத்தில் 500 படுக்கைகள் கொண்ட மாவட்ட மருத்துவமனை, கம்பிவட போக்குவரத்து வசதி உள்ளிட்ட 750 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களையும் திறந்து வைத்தார். கேங்டாங்கில் அரங்கில் கூடியிருந்தோரிடம் பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் உரையாற்றினார். அப்போது விழாவில் பங்கேற்க தான் பாக்டோரியாவிற்கு வந்துள்ளதாகவும், வானிலை மாற்றங்களால் கேங்டாவுக்கு வர முடியவில்லை என்றும் தெரிவித்தார். சிக்கிம் மக்கள் ஜனநாயக பாதையை தீர்மானித்து 50 ஆண்டுகள் ஆவதாகவும், இன்று சிக்கிமின் ஒவ்வொரு குடும்பமும் வலுப்பெற்று உள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 50 ஆண்டுகளில் இயற்கைக்கும் முன்னேற்றத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் சிக்கிமில் இந்திய வானில் ஒரு விண்மீனாக ஒளிர்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களை வளர்ச்சியின் நடுவமாக தனது அரசு கொண்டு வந்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். ஏழைகள், உழவர்கள், பெண்கள், இளைஞர்கள் ஆகிய 4 தூண்களை கொண்டே வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க முடியும் என்று தெரிவித்தார். இயற்கை வேளாண்மைக்கு முன்னோடி மாநிலமாக சிக்கிம் திகழ்வதாகவும், இது மாநில இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். விளையாட்டில் இந்தியா விரைவில் ஒரு சூப்பர் பவர் ஆகும் என்றும், இந்த கனவை நனவாக்குவதில் வடகிழக்கு மாநில இளைஞர்கள் பெரும் பங்காற்றுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். பயங்கரவாதத்தை செய்வது செலவு மிக்கது என்பதையும், அதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டியதையும் இப்போது பாகிஸ்தான் உணர்ந்துள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். டெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் கருத்தரங்கில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றினார். அப்போது தேசிய பாதுகாப்புக்காக பாகிஸ்தானுக்குள் உள் பயங்கரவாத முகாம்களை தாக்கி அளித்ததை பெருமிதத்துடன் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது இந்தியாவுடன் ஒருங்கிணைந்த பகுதி என்பதாலும், அங்குள்ள மக்கள் நம் குடும்பத்தில் ஒருவர் என்பதாலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீது தாக்குதல் தொடுக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவுடன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஒருங்கிணைப்பு என்பது இந்த நாட்டின் பண்பாடு, சமூக, பொருளாதாரம், செழுமையை சார்ந்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நிலப்பரப்பிலும் அரசியலிலும் என்று நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ள நம் உடன்பிறப்புகள் எதிர்காலத்தில் இந்தியாவின் தேசிய நீரோட்டத்தில் இணைவார்கள் என்பதில் தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ஆகியவற்றின் போதெல்லாம் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டாத அரசு, நெருக்கடி நிலையின் 50 ஆண்டு நிறைவையொட்டி ஜூன் 25, 26 ஆகிய நாட்களில் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வை நடத்துவதாக காங்கிரசின் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பேசிய ஜெய்ராம் ரமேஷ், நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்றதில் இருந்தே நாட்டின் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை நிலவுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் இன்றுள்ள சிக்கல்களில் இருந்து மக்களை திசை திருப்ப 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை விவாதிப்பதற்காக நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வை பாஜக அரசு கூட்டியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். நெருக்கடி நிலையின் உண்மை நிலவரம், அதில் RSSின் பங்கு ஆகியவற்றை தாங்கள் வெளிப்படுத்தப் போவதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தவறு செய்தது அன்புமணி இல்லை, அவரை 35 வயதில் அமைச்சராக்கியதன் மூலம் தானே தவறு செய்து விட்டதாக ராமதாஸ் தெரிவித்தார். அன்புமணி தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயல்வதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றிருந்த கட்சியில் களங்கத்தை ஏற்படுத்தியவர் அன்புமணி என்றும் வளர்ந்த கடா மார்பில் பாய்ந்ததாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் மேடையில் நாகரிகம் இன்றி மைக்கை தூக்கி மேசையில் வீசியது தன் தலையே வீசியது போல் இருந்ததாகவும் ராமதாஸ் தெரிவித்தார். தனது தாய் சரஸ்வதி மீதே பாட்டிலை எறிந்து அன்புமணி தாக்க முயன்றதாகவும் நல்ல வேளை அது அவரின் மீது படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி சேர சொன்னதாகவும் அதை கேட்காமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் படுதோல்வி அடைந்ததாகவும் குறிப்பிட்டார். அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததால் பாமகவிற்கு 3 இடங்களும் அதிமுகவிற்கு 7 இடங்களும் கிடைத்திருக்கும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். பாமகவில் ராமதாஸிற்கும் அவர் மகன் அன்புமணிக்கும் இடையே நடக்கும் அதிகார போட்டி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதாரமும் இயக்கத்துக்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன், கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் போன் பண்ணி, அண்ணா உங்ககிட்ட ஆசிட் வரணும், நீ உடனே ராஜினாமா செய், அதை கேஷு போடும், உன்னை பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ இருப்பான், நீ உடனே கேட்கும் போகணும், அதை தெருவில் பேச வேணாம், ஒப்பத்துட்டில் ஏறு பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு 2 மாதம் பொறுப்பை சொன்னது. அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. சங்கமித்ராவில் அம்மா இருந்துட்டேன். பரணி சார் நடந்தது 2 மாசம் நீ ராஜினாமா பண்ணாதன்னு ரமணகுமார்கிட்ட சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமித்ராவில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் தேவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு இருந்தேன். அப்போ அன்புமணி போன் செய்து, தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர்வரிசையில மேடையெல்லாம் நம்ம கூட போதும், எதிர்வரிசையில எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய விட்டு விடுகிறேன். அதன் பிறகு 2 மாசம் கழிச்சுதான் சரி பெரிய ராஜாவை நான் கொடுத்துட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாசம் அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலே நடந்தது. நீங்க பார்த்தீர்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிகாரத்தை மீறி செயல்பட்டுள்ளதாக கூறி அவரால் வரி விகிதங்களை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு அந்நாட்டு வணிக நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்ற பின் சீனா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு வரியை கடுமையாக உயர்த்தினார். அந்த நாடுகளும் இதற்கு பதிலடியாக வரியை உயர்த்தினர். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு வரியை உயர்த்தப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தினார். தங்களை தற்காத்துக் கொள்ள பதிலுக்கு வரி விதிக்கப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்தது. மிக பெருமளவில் வணிகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கும் எதிராக கடுமையாக வரியை விதித்த ட்ரம்பின் இந்த செயலுக்கு எதிராக 5 சிறு நிறுவனங்கள் வழக்கு தொடுத்தனர்.
ஒயின் இறக்குமதியாளர், மிதிவண்டி கடை ஆகிய உட்பட பிற நாடுகளில் இருந்தும் பொருட்களை இறக்குமதி செய்யும் 5 நிறுவனங்கள் இந்த வழக்கை தொடுத்துள்ளனர். இதை விசாரித்த நீதிமன்றம் ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு தடை விதித்துள்ளது. அத்துடன் அதிபர் ட்ரம்ப் தனது அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் கூறி கண்டித்துள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு தடை விதித்துள்ள இந்த நடவடிக்கை அவரது பொருளாதார கொள்கைகளுக்கும் பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த உத்தரவை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் உடனடியாக மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்துள்ளது. தமிழ் திரைப்பட நடிகர் ராஜேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். தமிழ் திரைப்பட நடிகர் ராஜேஷ் அகவை முதிர்வு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 75. அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் ராஜேஷ். அச்சமில்லை அச்சமில்லை என்கின்ற திரைப்படத்தில் பொதுநல எண்ணம் கொண்ட இளைஞராகவும், அரசியலால் கவர்ந்தெழுக்கப்பட்ட பிறகு குடிசைகளையே தீ வைத்து கொளுத்துகின்ற கொடியவனாகவும் நடித்து பெயர் பெற்றவர். தமிழில் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் மலையாளம், தெலுங்கு மொழி படங்களிலும் நடித்துள்ளார். எழுத்தாளரான இவர் 9 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். கடைசியாக மெர்ரி கிறிஸ்துமஸ் என்கின்ற தமிழ் படத்தில் நடித்திருந்தார். திரைப்பட நடிப்பு, பின்னணி குரல் மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வந்தார். அகவை முதிர்வு, உடல்நலக்குறைவு காரணமாக அவர் இன்று காலமானார். நடிகர் ராஜேஷின் உடல் சென்னை ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ராஜேஷின் திடீர் மறைவு திரைப்படத்துறையினர், ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பொய் கூறுவதால் அவரை பச்சை பொய் பழனிசாமி என அழைப்பதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் செய்துள்ளார். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திமுக சார்பாக 42,000 ரூபாய் ரொக்க பணமும் 26 கிலோ அரிசியும் வழங்கப்பட்டதாக கூறினார். இதையடுத்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பொய் கூறுவதால் அவரை பச்சை பொய் பழனிசாமி என அழைப்பதாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து வியாசர்பாடி விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தாக்கப்பட்டு இருந்தால் இன்னாறு இனியவர் என பாராமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பார் என கூறினார். இதில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன், வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர் R.T. சேகர், காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் டில்லி பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நடந்த உண்மை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார். காவல்துறை கொடுத்த விளக்கத்திலேயே ஒரு துணை ஆணையர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமா அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதில் முழு கவனம் செலுத்தி வருகின்றோம். திரும்ப அது உள்ள போகணும். 100 கேள்வி கேட்கலாம் ஒரு சப்ஜெக்டுக்கு. 4 கேள்வி கேட்டீங்க, 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா பேசுங்க. ஏற்கனவே அவருக்கு பச்சை பொய் எடப்பாடி என்று பெயர் சுட்டி விட்டோம். அவர் சொல்வதெல்லாம் வாயில் வந்ததை சொல்லுகிறார். என்னதான் நீதிமன்றத்துடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அரசு போதிய அளவு ஒத்துழைப்பு தந்ததால் தான் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கும். SIT என்பது தமிழகத்துடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற காவல்துறை தான். SIT என்பது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற நுண்ணறிவு பிரிவு தான். இவர்கள் தான் இந்த வழக்கை முறையாக செலுத்தி முறையாக மேற்கொண்டு அரசு வழக்கறிஞரும் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் தான். இவர்கள் இந்த வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் 5 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு பெறப்பட்ட பொள்ளாச்சி சம்பவத்தை போலல்லாமல் 5 மாதங்களில் தீர்ப்பை தந்து சட்டத்தின் ஆட்சிதான் தமிழகத்திலே நடக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்ற முதலமைச்சரை பாராட்டுகின்ற மனமில்லை என்றாலும் இது போன்ற வசைபாடுகின்றதை தவிர்த்தால் இது போன்று மென்மேலும் நடைபெறுகின்ற குற்றச் சம்பவங்களுக்கு விரைவு நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகளுக்கு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். பாதிக்கப்பட்ட மாணவியோட FIR வெளியே போனதுக்காகவே காவல்துறை தான். அந்த காவல்துறைக்கு எப்படி நீங்க பாராட்டுவீங்க? தாவேகா தலைவர் விமர்சனம் வச்சிருக்காரு. தாவேகா தலைவர் நேற்று கூட சொன்னார், பச்சை பொய்ன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சொல்றத. அவர் ஜம காலத்துல தார்பாயில வடிகட்டின பொய்யை பேசிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவர் அரசியலில் எதிர்கருத்துக்கள் அவர் மீது வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நாகரிகமற்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றார். சம்பவங்கள் என்பது என்னவென்று அவரை நேரடியாக சென்று திடீரென்று SIT என்று என்னவென்று கேட்டால் சொல்ல தெரியாது. இதுதான் நிலைமை.
பொது வண்ணாரப்பேட்டையில் திருமண விழாவில் நடனமாடிய இளைஞர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பொது வண்ணாரப்பேட்டை அசோக் நகர் 4வது தெருவைச் சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்துள்ளார். இருப்பினும் திருமணமாகாத இவர் மின் வாரியத்தில் ஒப்பந்ததாரராக உள்ள தனது தந்தை தமிழிசனுக்கு உடந்தையாக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் இரவு சுபாஷ் தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற தனது நண்பரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அங்கு நடந்த டிஜே நிகழ்ச்சியில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து நடனமாடினார். அப்போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து அவரது நண்பர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றாலம் அருவிகளில் 5வது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 25ஆம் தேதி மாலை முதல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மழையின் அளவு சற்று குறைந்துள்ளது. ஆனாலும் தொடர்ந்து அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் 5வது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் குவிந்தனர். ஆனால் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். தமிழகத்தில் மதுவினால் பெண்கள் அதிகமானோர் விதவைகள் ஆவதாக தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் தேமுதிக சார்பில் மது ஒழிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நீதிமன்றம் சரியான தண்டனை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து கனிமொழியும் பல்வேறு மதுபான ஆலைகளை நடத்தி வருவதாகவும் புதுக்கோட்டையில் 2 மதுபான ஆலைகள் அவருக்கு சொந்தமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மதுவினால் பெண்கள் அதிகமானோர் விதவைகள் ஆவதாக தெரிவித்தார். இஃப்தார் நோன்பு விருது மக்களுக்காக மக்கள் பணி தேர்தல் நேரத்திலே நம்மளுடைய பணிகள் என்று இந்த பொதுக்கூட்டத்துக்கு இந்த புதுக்கோட்டைக்கு பலமுறை என் மனசுல முதலில் வருவது எது தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இங்க நிம்மதியா வாழ்றோம்னா அதுக்கு காரணம் யார்? எல்லையிலே நம்மை பாதுகாக்கும் ராணுவம். அந்த ராணுவத்திலே அதிகமாக பங்கேற்றிருப்பவர்கள் நமது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த வீரர்கள் தான் அப்படின்றது. திருவாடனை அருகே கார் கவிழ்ந்த விபத்தில் சென்னையைச் சேர்ந்த 2 படுகாயமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை அருகே உள்ள திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சா என்பவர் தேவக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகனுடன் காரில் சென்றுள்ளார். அப்போது சின்னகீரமங்கலம் அருகே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பாலமுருகனும் ஷாவும் பலத்த காயத்துடன் காரில் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து அவ்வழியாக வந்த இளைஞர்கள் காருக்குள் சிக்கியிருந்த நபர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து திருவாடனை போலீசார் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். போடி அருகே பேருந்து நிலையத்தில் பலத்த காற்று வீசியதில் 30 அடி உயரமுள்ள சிக்னல் கம்பம் சாய்ந்து விழுந்தது. தேனி மாவட்டம் போடியில் உள்ள பேருந்து நிலையம் அருகே நேற்று இரவு திடீரென பலத்த காற்று வீசியது. இதனால் அப்பகுதியில் 30 அடி உயரமுள்ள பழுதடைந்த சிக்னல் கம்பம் சாய்ந்து விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இதையடுத்து போக்குவரத்து போலீசார் கம்பத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதேபோல் பழுதடைந்த நிலையில் உள்ள மற்றொரு சிக்னல் கம்பத்தையும் பயன்பாட்டில் இல்லாத கூண்டையும் அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரியில் கடல் நீர்மட்டம் தாழ்வு காரணமாக படகு போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கோடை விடுமுறையொட்டி பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அங்கு அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளூர் சிலையை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் படகுகளை இயக்கி வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை திடீரென கன்னியாகுமரியில் கடற்பகுதியில் நீர்மட்டம் தாழ்வானது. இதனால் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு இயக்கப்பட்ட அனைத்து படகுகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடல் நீர்மட்டம் சீரானதும் மீண்டும் படகு போக்குவரத்து துவங்கும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
விழுப்புரம் அருகே பொன்னேரி ஏரியில் கொத்து கொத்தாக மீன்கள் இறந்து மிதந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விழுப்புரம் அருகே உள்ள பொன்னேரி பகுதியைச் சார்ந்த சுரேஷ் என்பவர் குத்தகைக்கு ஏரியை எடுத்து மீன் வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென ஏரியில் வளர்க்கப்பட்ட மீன்கள் கொத்து கொத்தாக இறந்து மிதந்துள்ளனர். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுரேஷ் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இந்த அடிப்படையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏரியில் உள்ள நீரினை ஆய்வு செய்வதற்காக எடுத்து சென்றனர். மேலும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் மற்றும் குப்பைகளால் ஏரியில் உள்ள மீன்கள் இறந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி அருகே கட்டிட வரைபட அனுமதி வழங்க லஞ்சம் பெற்ற அரசு அதிகாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் பேரூராட்சி ஏர்கோடு பகுதியில் சுபீன் என்பவர் சொந்தமாக வீடு கட்டுவதற்காக கட்டிட வரைபட அனுமதிக்காக பேரூராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். இதற்கு பேரூராட்சி ஆட்சியர் அனுமதி வழங்காமல் லஞ்சமாக 5000 ரூபாய் கேட்டுள்ளார். இதன்படி சுபீன் பேரூராட்சி வரி வசூலிப்பாளர் முருகனிடம் 5000 ரூபாய் ரொக்க பணத்தை லஞ்சமாக கொடுத்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக லஞ்சம் பெற்ற முருகனை கைது செய்தனர். விருதாச்சலம் அருகே மங்களப்பேட்டையில் உள்ள மங்களநாயகி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மங்களப்பேட்டையில் உள்ள மங்களநாயகி அம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 13ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதையடுத்து நடைபெற்ற தேர் திருவிழாவில் மகிஷ வாகனத்தில் மங்களநாயகி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். விழாவில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழாவில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், மங்களப்பேட்டை பேரூராட்சி மாமன்ற தலைவர் சம்சாத் பாரி இப்ராஹிம், பேரூராட்சி செயல் அலுவலர் மயில் வாகனன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நிர்வாகத்திலிருந்து டெஸ்லா தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் நீக்கப்பட்டுள்ளார். டெஸ்லா, எக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் ஆகியவற்றின் தலைவரான எலான் மஸ்க் அமெரிக்காவில் டிரம்பின் அரசின் செயல்திறன் துறையின் தலைவராக இருந்தார். டிரம்பின் அரசின் பட்ஜெட்டில் தேவையில்லாத செலவுகள் நிறைய உள்ளதாகவும் இது பட்ஜெட்டில் பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்றும் எலான் மஸ்க் தெரிவித்தார். இந்த நிலையில் அரசின் செயல்திறன் துறையின் தலைவர் பதவியிலிருந்து எலான் மஸ்க் டிரம்ப் நீக்கியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள எலான் மஸ்க், சிறப்பு அரசு ஊழியர் என்கின்ற தனது பதவி முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அரசின் வீணான செலவுகளை குறைக்க தனக்கு வாய்ப்பளித்த டொனால்ட் டிரம்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்றில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றனர். 10 அணிகள் இடையிலான 18வது IPL தொடர் இறுதிக் கட்டத்தை நெருங்கிவிட்டது. லீக் சுற்று முடிவில் பஞ்சாப் கிங்ஸ், பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் முறையே முதல் 4 இடங்களை பிடித்து இறுதிப் போட்டிற்கு முந்தைய பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறினர். இந்த நிலையில் பஞ்சாப் மாநிலம் முல்லாம்பூரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்றில் புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்த பஞ்சாப் கிங்ஸ் 2வது இடம் பெற்ற பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிற்கு முன்னேறும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று மோதுகிறது. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆட உள்ளது. இந்த நிலையில் இவ்விரு அணிகள் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்திய நேரப்படி மாலை 5:30 மணிக்கு பர்மிங்காமில் இன்று நடைபெற உள்ளது. இங்கிலாந்து அணியின் கேப்டனாக இருந்த ஜோஸ் பட்லர் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி தோல்வியை தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து புதிய கேப்டனாக ஹாரி புரூக் நியமிக்கப்பட்டார். அவரது தலைமையில் இங்கிலாந்து அணி களம் காணும் முதல் ஒருநாள் போட்டி இதுவாகும். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கன முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி மேற்கு மாவட்டங்களான கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மிக கனமழையும், நகரப் பகுதிகளில் மிதமான முதல் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் கடந்த 24ஆம் தேதி முதல் டெல்லியில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் நேற்று இரவு சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. 6 மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 8,895 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 71,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 77,632 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 96 புள்ளிகள் குறைந்து 81,216 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண் நிப்டி 38 புள்ளிகள் குறைந்து 24,714 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஏழைகள், உழவர்கள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோரை வளர்ச்சியடைந்த பாரதத்தின் தூண்கள். இந்திய வானில் ஒளி வீசும் விண்மீன் சிக்கிம் என்று 50ஆம் ஆண்டு விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. பயங்கரவாதத்தை செய்வது செலவு மிக்கது, அதற்கு அதிக விலை கொடுக்க வேண்டியுள்ளது என உணர்ந்துள்ளது பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வருங்காலத்தில் இந்தியாவுடன் சேரும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. பகல்காம் தாக்குதல் பற்றி விவாதிக்க நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டவில்லை என ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. நெருக்கடி நிலையின் 50ஆம் ஆண்டு நிறைவையொட்டி ஜூன் மாதத்தில் சிறப்பு அமர்வை நடத்துவதாக கருத்து. அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வருத்தம். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருந்ததால் வெற்றி பெற்றிருக்கலாம் என கருத்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாக குற்றரசு நீதிமன்றம் கருத்து. ட்ரம்பால் வரி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதற்கு தடை விதித்தது வணிக நீதிமன்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.